Wow. உட்காரு. Thanks. வேலை எப்படி போச்சு? நல்லா போச்சு. அப்புறம் உனக்கு? குட். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கே. உன்னோட ஷிஃப்ட் 8:30 தானே? நீ சாப்பிடல? நான் சாப்பிட்டேன். நீ நல்லா இருக்கியா? இந்த வீக்கெண்ட் நீயும் என் கூட சிண்டி பில்லோட வீட்டுக்கு வரியா? கண்டிப்பா. ஆனா எதுக்கு? குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அப்படியா? ஆனா எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லையா? அவங்க 2 பேரும் இங்க வரணும்னு நினைக்கிறேன். சிந்தியும் பில்லும் எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஹென்றி, அதுக்கான நேரம் வந்துச்சுன்னு உனக்கு தோணலையா? நீ குழந்தைய பத்தி தானே பேசிட்டு இருக்க? ஆமா ஹென்றி. ஓகே. ஓகேனா உனக்கு குழந்தை வேணுமா? ஆமா, கண்டிப்பா. ஹென்றி, நீ இன்னும் என்ன விரும்புறியா? அஃப்கோர்ஸ் விரும்புறேன். ஏன்னா ஒரு காலத்துல நீ பண்ணிட்டு இருந்த. இப்போ ஹென்றி டான். ஹெடி வைப்ஸ். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு? என் ஆளு கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கான். அதனால அவனை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வரலாமா? ஜோ, ஹேய் ஜோ, உள்ள வா. உங்களுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. போங்க, உள்ள போங்க. கிச்சனை தாண்டி தான் பாத்ரூம் இருக்கு. சாண்ட்விச் சாப்பிட்டதுனால அவனுக்கு கொஞ்சம் வயிறு கலக்கிச்சு. அப்படியா? அதாவது நாங்க இங்க கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இங்க பிளே ஆஃப் கேம் ஆட போறோம். ஆனா இவன் விளையாடுறதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிட்டான். அப்புறம் இவன் கேம் ஆடுற சிச்சுவேஷன்லே இல்ல.
அதனால நீ என்ன சொல்ற? இவனுக்கு பதிலா நீ விளையாடுறியா? நவம்பர்லையா? ஆமா, அவங்க ஃபீல்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஓ, ஓகே ஓகே, உள்ள போ. சரி, நீ என்ன நினைக்கிற ஹென்றி? சரி, இந்த கேம் எங்க நடக்க போகுது? கெசடான் பக்கத்துல 15 நிமிஷம் தூரத்துல இருக்கு. எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டான். பரவாயில்ல. இதோ இங்கதான், கொஞ்சம் அப்படியே ஓரமா நிறுத்து. கொஞ்சம் பேருக்காக அப்படியே காசு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லது. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். வண்டியை ஆஃப் பண்ணிடாத, சரியா? உங்களோட காஃபி ஃப்ராங்க். தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம், ஓகேவா? கண்டிப்பா. ஹே யூ, கைய மேல தூக்கு, மேல தூக்குடா. பாரு, இது உன்னோட வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும் டான். அவங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாது, அப்புறம் எதுக்கு அவங்க கூட சுத்துற? உனக்கு ஒய்ஃப் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, எதுக்காக அப்புறம் இப்படி? உனக்கு குறைஞ்சது 3 to 7 வருஷம் தண்டனை கிடைக்கலாம். உண்மை ஏதோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆயுதங்களோட சுத்தினதுக்காகவும் அப்புறம் பேங்க்ல கொள்ளடிச்சதுக்காகவும் ஹென்றி டானுக்கு இந்த கோர்ட் 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குது. ஹேய், நீ அங்கே இருவரா? நான் மேக்ஸ். ஓ, ஹென்றி. ரொம்ப நல்லது, குட். நீ எதுக்காக இப்போ உள்ள வந்த? என்ன? நீ என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்க? பேங்க் ராபரி. நல்லது, ஈஸியா சிம்பிளா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நான் பண்ணல. ஓ, கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன், இருந்தாலும் மாட்டிட்டல. நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க? ஆயில் தண்டனை. சரி போ. அதுவும் இஷ்டம், எங்க வேணாலும் வச்சுக்கோ. இது ஒன்றும் சொல்ற அளவுக்கு பெரிய இடம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். புரியுது. ஏய் சீக்கிரமா, இது பிரேக்ஃபாஸ்ட் டைம். வா வா, மண்டே அன்னைக்கு மட்டும் தான் ஃபுல் பன் கொடுப்பாங்க. வா. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. நீ எதையும் யோசிக்கிறேன்னு தெரியுது. சரி, நானே கெஸ் பண்றேன். நீ எப்படி இந்த நரகத்துக்கு வந்தேன்னு யோசிக்கிற? எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்கன்னு யோசிச்சிருப்பல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம குற்றத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம் ஹென்றி. நாம தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டோம். நாம என்னைக்குமே நம்மளோட திறமையை பத்தி புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அதோ அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கல, அவனை கொஞ்சம் பாரு. அப்படி முறைச்சு பார்க்காத. அவன் ஹெக்டர், டாக்டர் ஆகணுங்கிறது அவனோட கனவு. தேங்க்யூ.
அவன் ஒரு நல்ல டாக்டரா இருக்க முடியும். அதாவது நல்லது கெட்டதுன்னு எதுவும் இல்லை. ஆனா அவன் அவனோட ஆசைகளை தேர்ந்தெடுக்கவே இல்லை. அதனால தான் இங்க இருக்கான். அவன் தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டான். இதோ இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நிறைய தெரியா சார்லி? தேங்க்யூ. இத பாரு, உன் கனவுகளை நிறைவேற்றல. அதை நீ செஞ்ச உண்மையான குற்றம். இத்தனைக்கும் உன்னோடது என்ன? என்ன கேட்குறீங்க? புரியல. உன்னோட கனவு. அப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? கனவு காணாத ஒரு வாழ்க்கையா? எனக்கு தெரியல. ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கலாம். நான் உன்னை காயப்படுத்த விரும்பல. ஆனா ஹென்றி, நீ இப்ப இருக்கிறது ஜெயில. இதோ இந்த பண்ணு நீ இப்ப சாப்பிட போறியா? இல்ல இல்ல. அப்ப நான் எடுத்துக்கிறேன். ஹாய். ஹாய். எப்படி இருக்க? பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ அழகா இருக்க. ஹென்றி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஓ. அதாவது அது தானா நடந்து போச்சு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இல்ல பரவாயில்ல. கோவம் வரல? இல்ல. நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு வேணும். ஹே மேக்ஸ், என்ன? நெக்ஸ்ட் ரிவ்யூ எப்ப? நவம்பர். போன வாட்டி போர்டு காட்டினது ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. நான் வேலை செஞ்சுட்டு ஓ இருக்கேன். கமான், ஒரே ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. எங்களுக்கு பண்ணி ஆமா மட்டும் பண்ணி காட்டுங்க. காட்டுங்க. என்ன கொஞ்சம் வேலை செய்ய வர்றீங்களா? Come on, பண்ணி காட்டுங்க. Come on, ஆமா, பண்ணி பண்ணி காட்டுங்க. காட்டுங்க. அட போங்கப்பா, இது என்ன தலைவலி. சரி, அப்போ போன தடவை நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போல்டோட ஹெட் என்கிட்ட வந்து, சரி மேக்ஸ், உன்னை ரிலீஸ் பண்ண நீ என்ன பண்ணுவேன்னு என்கிட்ட கேட்டாரு. அப்போ எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் அப்ப அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க வீட்டை பத்த வச்சிடுவேன்னு சொன்னேன். அப்புறம் உங்க வீட்டு கார்டன்ல டான்ஸ் பண்ணுவேன், துணியே இல்லாம. அப்புறம் ஒரு பைத்தியக்கார நரி மாதிரி ஒவ்வொரு பிராணிகளையும் அப்படியே பல்லால கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு சித்திரவதை பண்ணி கொன்னிடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே வானத்துல பறந்து போயிடுவேன்னு சொன்னேன். அந்த நீல வானத்துல நெருப்பெறிகிற மாதிரி, ஒரு ராட்சசனோட வேஷம் போட்ட மாதிரி நான் வெடிச்சிடுவேன். ஒரு நெருப்பு பந்து வெடிக்கிற மாதிரி. பூம் பூம். நீங்க எல்லாரும் இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்னால தாங்க முடியல. பூம். என்ன என்னன்னு கேக்குறல்ல? கண்டிப்பா நீங்க அவரை மிரட்டி இருப்பீங்க. தேங்க் காட். என்ன நம்புங்க, நான் இங்க இருந்து எங்கேயும் போக போறதில்ல. உன்னோட ரிவ்யூ எப்போ? அடுத்த மாசம். நீயும் பார்ட்னருமே நீ மிரட்ட போறியா? நிச்சயமா இல்ல. ஏன், உனக்கு இங்க பிடிக்கலையா? ஹென்றி குற்றவாளி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, தப்பு பண்ணன்னு சொன்னது போர்டு ஏத்துக்கல. நான் உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணல. ஏய், ஆனா நீ மாட்டிக்கிட்டல, அதனால நீ பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்குல்ல ஹென்றி. அதாவது மாட்டிக்கிட்டங்கிறதுனால நீ பண்ணிட்டே வந்திருக்கலாம். அப்பவும் நீ நல்லவன் தான். OneTamilMV.cool. நீயும் நல்லவன் தான். சரி, முடிஞ்சிருச்சு. இப்ப எழுந்திருச்சு போ. நீங்க இன்னமும் உங்க கனவை பத்தி சொல்லவே இல்ல மேக்ஸ். என்னது? உங்க கனவை பத்தி சொல்லவே இல்லையே. அதைத்தான் வாழ்ந்துட்டு இருக்க. நிஜமாவா? ஆமா, கண்டிப்பா. அதாவது இங்க வாழ்றது ரொம்ப சுலபமா இருக்கு. யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரு, ஒரு தடவை நீ இங்க வந்துட்டேன்னா எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இந்த இடம் கொடுமையா இருக்கு மேக்ஸ். எனக்கு அடிக்கடி உனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், நீ ஏன் எதுவும் பேசல? எப்போ? அதாவது நீ மாட்டினப்போ, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சப்போ, எதுக்கு? ஒருவேளை இந்த வழிதான் இருந்துச்சுன்னு நினைச்சிருக்கலாம்.
அப்படி இருந்ததா? ஆமா. கேவலமா இருக்கு. அப்படின்னா? நீ கேவலமா பேசுற. எதுவுமே மாறல. ஒருவேளை நீ வெளியில இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி. உண்மை என்னன்னு தெரியுமா ஹென்றி? நீ இன்னமும் அப்படியே தான் இருக்க. சாரி. நீ எல்லாத்தையும் எடுத்துட்டியா ஹென்றி? ஹே மேக்ஸ், நீங்களும் இங்கிருந்து வெளியில போறத பத்தி யோசிங்க. இத பாரு, இந்த 25 வருஷத்துல நான் உன்னை மிஸ் பண்ணேன். அதாவது சுடுதண்ணில குளிக்கிறதா. அப்புறம் உண்மை சொல்லணும்னா நான் குளிக்கிறதுக்காக வெளியில வர விரும்பல. டோன் போலாம். நம்ம மறுபடியும் சந்திக்க மாட்டோம்னு நம்புறேன். ஹென்றி. ஹாய். ஹே டாபி, ஹென்றி வந்திருக்கான். சரி, நீ உள்ளவா, இதுவும் உன் வீடு மாதிரி தான். தேங்க்ஸ். இதெல்லாம் கண்டுக்காத, நான் என்னோட மீட்டிங்காக இதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஹேய், பியர் சாப்பிட்றியா? ஷியோர். டார்லிங், கோச்சுக்காத, ஒரு பியர் கொண்டு வா. ஹாய். தெரியும். உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்க. தேங்க்ஸ். நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா. நல்லது. இப்போ நீ என்ன பண்ண போற? டார்லிங், அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் ஹென்றி, உனக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா உன்னாலேயே இதுல கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக முடியும். அது ஒரு கொரியன் கிச்சன் வேர், எதிர்காலத்தோட ஃபியூச்சர் ஸ்டோரேஜ். நீ டிஸ்ட்ரிபியூட்டரை கொண்டு வந்தா அது எனக்கும் கண்டிப்பா லாபம் தான். அதாவது பிரமிட் ஸ்கீம் மாதிரியா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இது ஒரு மல்டி லேயர் மார்க்கெட்டிங் பேரடிஜம் சொல்லலாம். எனிவேஸ், இதை பத்தி யோசிச்சு பாரு. இங்க பாரு ஹென்றி, நான் உனக்கு தேங்க்யூ சொல்ல தான் விரும்புறேன். எதுக்கு? என்னோட பேரு சொல்லாததுக்கு. உன்னோட பேர் எனக்கு தெரியாது. உனக்கு நல்லாவே தெரியும், ஜோ. யூ ஆர் வெல்கம் ஜோ. உடம்ப பார்த்துக்கோ டேப். அப்புறம் இதோ நம்மளோட அடுத்த ரிப்போர்ட்.
3 இன்ச்ல இருந்து இல்ல அதை விட கம்மியா பனி பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வடக்கு திசை இடங்கள்லயும் பிளாக் போர்ட் இடங்கள்லயும் அதுக்கப்புறம் பஃபலோல 3 இன்ச் பெய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தெற்கு திசையில குளிர் அதிகமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த எக்ஸ்டர்னல் கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது இந்த இடத்துல பாருங்க, பனிமூட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கு. சரி, இப்ப நாம அடுத்த ரிப்போர்ட்டுக்கு போலாம். வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நல்ல சீக்கிரமா வாங்கிடுங்க பஃபலாட்டோ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்றன்னு உனக்காவது புரியுதா? கொன்னும் ஆகல. யாரோ கார் கடையில விழுந்துட்டான். உனக்கு அப்புறமா கால் பண்றேன். யூ இடியட்! உன்னால பார்த்து நடக்க முடியலையா? உனக்கு கொன்னும் ஆகல. உங்களுக்கு என்னாச்சு? எதுவும் உனக்கு ஆகல, நல்லா நல்லா இருக்கா? இருக்கீங்களா? நீ எந்திரிக்காத, எந்திரிக்காத, நான் எந்திரிக்காத. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். இல்ல இல்ல வேணாம், நீ நான் அப்படியே நல்லா இரு. இருக்கேன். ஒண்ணும் இல்ல. ஆமா நான் தான். அவரு ரோட்டு பார்க்காம எப்படி வந்தாருன்னு தெரியல. இல்ல நான் இல்ல, கொஞ்சம் நானும் ரோடு நடந்தத கிராஸ் பார்த்தேன். நீ பண்ணும்போது போன்ல பேசிட்டு வந்துட்டு இருந்த. ஆமா, ஆனா எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். எனக்கு தெரியும், நீ வண்டியை ஓரமா விட்டுட்டு வா, நான் காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு ஆனா போறேன். நீங்க எதுக்கு என்னாச்சு? ஏன் எழுந்திருக்கிறீங்க? எந்திரிக்கிற? அப்படியே வேணா எங்க உட்காரு. சரி சரி வா. அப்படின்னா உன்னை வெளியே விட்டுட்டாங்களா? ஆமா சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வாடியார். தேங்க்ஸ். ஆம்புலன்ஸ கூப்பிட்டீங்களா? இல்ல தேவையில்ல, உண்மையிலேயே நான் நல்லா தான் நீ இருக்கேன். வாங்கின அடியை விட இது எவ்வளவோ பெட்டர். நீ ரொம்பவே லக்கியானவன். நீ டாக்டர் கிட்ட போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஹலோ, உன்னதான் டாக்டர் கிட்ட போறியா? உன்னை எங்கேயோ பாத்திருக்கனே. என்ன? ஓ ஓ, எங்க? வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதனால சீக்கிரமா வாங்கிடுங்க பஃபலாட்டோ. ஓ ஓ, அது நீதானா? ஆமா, அன்பார்ச்சுனேட்லி நான் தான். ஐ மீன், இப்போ உனக்கு நல்லதானே இருக்கு? ஆமா நல்லா தான் இருக்கேன். கிரேட். அப்போ நான் கிளம்புறேன். போலாம். ஓகே பாய். நான் கிளம்புறேன். அப்புறம் ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஆமா ஆமா இருக்கு. அது அவர்தான். அங்க உட்காந்துருக்கார். தேங்க்யூ. உன்னை மறுபடியும் சந்திப்பேன்னு நினைக்கல. உட்காரு. அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ம், என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என் கனவு என்னன்னு. ஓ அப்படியா, சரி. என்ன கனவுன்னு சொல்லு. அந்த பேங்க். ஓ, கனவுல ஒரு பேங்க் இருக்கு. யா, ஆ, எந்த பேங்க்? நான் திருடாத அந்த பேங்க். அதான் உன் கனவா? ஆமா. இது என்ன ஒரு வித்தியாசமான கனவு? பண்ணாத குற்றத்துக்கே உள்ள வரும்போது அந்த குற்றத்தை பண்ணிடலான்னு தோணுது. குற்றத்தை சொல்றியா? நல்லா இருக்கு.
நீங்க என்ன சொல்றீங்க? எதை பத்தி என்ன சொல்லணும்? எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீங்க பேங்கை கொள்ளடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டேன். ஓ, நீ பேங்கை கொள்ளையடிக்கிறத பத்தி பேசுறதுக்காக என்ன ஜெயில பார்க்க வந்திருக்கியா? ஆமா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஹென்றி. உங்களுடைய ரிவ்யூ வரப்போகுதுல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வெளியில வரலாம். இல்ல இல்ல, அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஈஸி தான். இல்ல, ஈஸி தான். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி. மேக்ஸ். இது என்னோட வீடு மாதிரி. இது உங்களுடைய வீடு இல்ல மேக்ஸ், இது ஒரு ஜெயில். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா நான் இங்க ரொம்ப சந்தோஷம். மேக்ஸ், நீங்க இந்த இடத்துல சாக கூடாது. என்னால விரும்புற இடத்துல போய் சாக முடியும். எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும். ஹெல்ப் பண்ணுவீங்களா? சீட்டாட நேரம் ஆயிடுச்சு. மேக்ஸ், நான் கிளம்புறேன். ஓகே, பாய். மேக்ஸ், சொல்றதை கேளுங்க. மேக்ஸ். ஓகே, முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஓகே, Bye. கோ. I got a thing on my mind. Sure enough gonna find it. I got a thing on my mind. Sure enough gonna find it. Don't let nobody tell me my thing it won't come true. 'Cause I ain't lying down till I get my dues. I got a thing on my mind. I'm sure enough gonna find it. ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ லவ் மை கண்ட்ரி. என்னால ட்ரெயின் ஜன்னல்ல இருந்து வெளியே பார்க்கவே முடியல. அவ்வளவு அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் காஃபியை குடிக்கணும். ஷெஃப்ஸ், ஆமா. காஃபி. இந்த சீனுக்காக தான். ஷெஃப்ஸ், நீ எங்க போயிட்ட? ஐம் சாரி, சிர்ஸ்க்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. என்ன? இல்ல, ஆமா, அவனுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு இப்ப ஃபிர்ஸ் வேணும். ஓகே, ஃபிர்ஸ் இங்க இருக்கிற மாதிரியே நடிக்கிறேன். சரி. தேங்க் யூ ஃபிர்ஸ். உன்னை இங்க உயிரோட பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிழவா. நீ இன்னும் உயிரோட இருக்கிறத பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. உன்னோட அண்ணன் லியோனார்ட் நான் பேரஸ பிடிச்சவன்னு சொல்லுவான். நான் ஒரு காசு பைத்தியமா. அவன் விருப்பம் போல சொல்லட்டும், நான் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன். நீ பழைய நாட்கள் மாதிரி என்ன நம்பணும்னு நான் விரும்புறேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன எப்படி பார்த்துட்டு இருந்தியோ அதே மாதிரி பார்த்து. இது ரொம்ப சப்பையாக இருக்கு. போதும், நகர. என்னது இது? ரொம்ப கேவலமா நடிக்கிற. உன்னோட சாதுவான முகத்தை இங்க காட்டக்கூடாது. சரி, காட்ட மாட்டேன். இல்ல, நான் உன்னை பத்தி சொல்லல. நீ நல்லா தான் நடிக்கிற. நான் உன்னை பத்தி சொல்லல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானா? ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கியா? நல்லா கேட்ட. அப்ப நான் சொல்றது உன் காதுல விழுந்தது. விழுந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஆனா சொன்னதை மட்டும் செய்யல. நடிப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா கேட்கறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். சொல்லு, இப்போ என்ன பண்ற நீ? அது ஒரு ஆக்ஷன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதாவது நீங்க இப்படிதானே விரும்புறீங்க? அதாவது இந்த மாதிரி. இல்ல ஜூலா. அப்போ நீங்க என்ன விரும்புறீங்க? நீ பர்ஃபார்ம் பண்ற. ஆனா பாரு, நீ செய்யற எதுவுமே வெளியில தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். ஆமா, அதுதான் என்னோட வேலை டெரிக். நான் ஒரு ஆக்ட்ரஸ். நீ உன்னை என்ன வேணாலும் கூப்பிட்டுக்க. ஆனா இது வரைக்கும் நீ சாதிச்சதே கிடையாது. இங்க பாரு, இந்த ஸ்டேஜ் மேல ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு வார்த்தையும், விடுற ஒவ்வொரு மூச்சும் ரிஸ்கா இருக்கணும். ஆனா உன்னோட ரிஸ்க் எங்க ஜூலா? தெரியல டெரிக், உன் மண்டையில இருக்கும். குட். பாத்தீங்களா, அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இதை முதல்ல இருந்து ஆரம்பிங்க. நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். சரி, போயிட்டு வா ஜூலா. தாராளமா குடிச்சிட்டு வா. நாம எல்லாரும் காஃபி குடிக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில பண்ணக்கூடிய ரிஸ்கான விஷயங்களை பத்தி யோசிக்கலாம். அப்பதான் அது நம்ம நீங்க வாழ்க்கையை என்ன பண்ற? மாற்றும். நம்ம என் மேல கேஸ் போட வந்திருக்கியா? இல்ல. அதனால இப்ப காபி சாப்பிடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில எப்பவுமே இப்படிதானா? என்னது? அதான். ரிஹர்சல்ல சொல்றியா? ஆமா. புரியுதா? இது ஒரு ப்ராசஸ். அதனால பார்க்கவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆமா, உண்மைதான்.
ஜூலி மேடம். காஃபி பியர். சரி. உனக்கும் வேணுமா? சரி. 2. சரி. நல்ல காஃபியை போடுவான். தேங்க்ஸ். நீ கேக்குற மாதிரி தான் தெரிஞ்சது. அப்படியா? ஆமா, நிஜமாவா? ஒரு வகையில. இல்ல, பரவாயில்ல, வேண்டாம். நான் கொஞ்சம் சேஃபா விளையாடிட்டு இருந்தேன். இது செர்ரி ஆர்ச்சர்ட் செக்கோடைய கடைசி பிளே. சாகறதுக்கு முன்னாடி எழுதுனது. கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும். எதுக்கு? ஏன்னா இதுவும் என்னுடைய கடைசி பிளே எங்க பஃபலோல. நான் இது முடிஞ்சதும் நான் இங்கேருந்து போயிடுவேன். சரி, நீ யாரு? என் பேரையா கேக்குற? ஆமா. என் பேரு ஹென்றி. ஓகே, ஃபைன். என் மேல கேஸ் போடாம விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் பை ஜூலி. குட் பை. மிஸ்டர் சால்ஸ்மேன், உங்களை எதுக்காக பரோல் அனுப்பணும்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க மிஸ்டர் சால்ஸ்மேன், இந்த தடவை என்ன பண்ண போறீங்க? மிஸ்டர் சால்ஸ்மேன், கம் ஆன் மேக்ஸ். தேங்க்யூ ஜார்ஜ். உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். உன்னோட காருங்க? என்கிட்ட கார் இல்ல. உங்ககிட்ட கார் இல்லையா? நான் அதை வித்துட்டேன். உன்னோட பிரச்சனை தான் என்ன? கார் இல்லாம நீ பாட்டுக்கு என்ன பிக்கப் பண்ண வந்திருக்க. இப்படி யாரையாவது பிக்கப் பண்ண வருவாங்களா? ஆமா, நான் இருக்கேன். உங்களை பிக்கப் பண்ண தான் வந்திருக்கேன். இதெல்லாம் என்னன்னே புரியல. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. பாருங்க மேக்ஸ், பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து நடக்கிற தூரத்துல தான் இருக்கேன். பஸ் ஸ்டாப்பா? கவலைப்படாதீங்க மேக்ஸ். நான் உள்ள போறேன். பால், ஹே டேவ், நான் உள்ள வர விரும்புறேன். கதவை தரங்க. மேக்ஸ், வாங்க போலாம். என்ன விளையாடுறியா? இதான் உன்னோட பிளானா? பாத்ரூம்ல ஒட்டி இருக்கிற இந்த கார்ட்டூனா? இதுதான் ஆரம்பம். இல்ல, இது 80 வருஷத்துக்கு முன்னாடி. இது இரு, உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம கன்னை தூக்கிட்டு ஓல்டு ஃபேஷன் ஸ்டைல்ல பண்ணலாம். நோ கன்ஸ். வேண்டாமா? ஏன் அப்படி சொல்ற? யாராவது காயப்பட வாய்ப்பு இருக்குல்ல? நீ பாட்டுக்கு அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியா ஹென்றி? ஒருவேளை அந்த டன்னல் இன்னும் அங்க இருக்கலாம்ல மேக்ஸ்? கண்டிப்பா அங்கதான் இருக்கும். ஒருவேளை இதுவா இருக்கலாம். ஒருவேளை இருக்கலாம், இல்ல ஒருவேளை இல்லாமலும் போகலாம். நான் சொல்றது கவனமா கேளு. முதல்ல நம்ம 2 பேரும் அந்த பேங்குக்கு போய் அங்க சுரங்க இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரலாம். இருக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா ஒருவேளை இல்லைன்னா? சரி, நீங்க எந்த மாதிரியான அக்கௌண்ட் ஓபன் பண்ண விரும்புறீங்க? உங்ககிட்ட எது இருக்கு? சேவிங், ஒன்லி இன்ட்ரெஸ்ட், கமர்ஷியல். இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, நடுவில் பேசுறதுக்கு மன்னிக்கணும். உலகம் ரொம்ப சின்னதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட மாமா, என் சின்ன வயசுல என் மாமா அவரோட மொத்த பணத்தையும் உங்க வாட்டில் வச்சுட்டு இருந்தாரு. அதாவது நாங்க யூரோப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம், போர் நடக்கிறதுக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் சரி விடுங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓ, ஞாபகம் வந்துருச்சு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்க வால்ட் 300 வருஷங்களே ஆனாலும் அப்படியே தான் இருக்குன்னாரு. ஆமா, அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு. அவர் என்னைக்கு தப்பா சொல்ல மாட்டாரு. அந்த வால்ட் இங்க எவ்வளவு காலமா இருக்கு? சுமார் 1891ல இருந்து. வா. அப்புறம் அது என்ன பொறுத்த வரைக்கும் அதே இடத்துல தான் இருந்திருக்கணும். ஆமா, அதே இடத்துல தான் இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதெல்லாமே ஹிஸ்டரி. சரி, நான் சொன்ன மாதிரி இங்க சேவிங்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
என்ன அக்கௌண்ட் மறுபடியும் ஓபன் பண்ண குறுக்க போறீங்கன்னு பேசுறதுக்கு நீங்க என்ன சொல்லவே மன்னிக்கணும் இல்லையே. நீங்க. இதுல நாங்க எந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்ககிட்ட நான் மனசார நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா பரவாயில்ல. உண்மையிலேயே நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி இருக்கட்டும், செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல. அதுக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ. Welcome. போயிட்டு அப்புறம் வரோம். ஓகே. ஹேவ் அ நைஸ் டே. அந்த வால்ட் இங்க எங்கே தான் இருக்கும். சுரங்கம் இதுக்கு கீழே இருந்து தான் போகுது. அப்புறம் அது இங்க எங்கேயோ தான் ஒரு இடத்துல முடியும். இது திருடனுக்கு வரவேற்பு கொடுக்கிற மாதிரி இல்ல? சரியான திமிர பிடிச்ச செக்கா உன்ன. ஓ காட். ஹென்ரி, ஹாய் ஜூலி. மேக்ஸ். மேக்ஸ், ஜூலி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் ஹென்ரிக்கு பெர்ஃபார்ம் பண்ண இடத்த காட்டிட்டு இருக்கேன். ஓ, என்ன? லஞ்ச் டைம் ஜூலி. ஓ, ஐம் ஜூலி. தேங்க் காட். அடிக்கடி செக்காவ் ரொம்ப கடுமையா நடந்துக்குவான். சில நேரங்களில் கல் நெஞ்சக்கார மாதிரி தோணுவான். உங்களுக்கு செக்கோவா தெரியுமா? ஆஃப்கோர்ஸ். கௌரிச்சிக்கு அப்புறம் அவன் தான் என்னோட ஃபேவரட்டான ரஷ்யன். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் வேணா உங்க வீட்டை உள்ள வந்து பார்க்கலாமா? நான் உள்ள வந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் ஆகுது. நிஜமாவா? ஆமா. ஓ, யா ஷியோர். நீங்க ரொம்ப நல்லவங்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நரகத்துல இருக்கேன். திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா. நீங்க எந்த ஷோ பண்ணீங்க? எந்த ப்ரொடக்ஷன்ல பண்ணீங்க? ரொம்பவும் பெரிய ஷோ. ஷேக்ஸ்பியர், அப்புறம் இப்சன், எட்ஸ் வில்லியம்ஸ். ஏட்ஸா? ஏட்ஸ் எந்த பிளே எழுதினாரு? இல்ல, அந்த பிளே எய்ட்ஸை பத்தினது. அப்ப அவரு இளம் வயசா இருந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ ஜூலி, 4 மணிக்கு மேரியை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டெரிக் நீ எதுவுமே சாப்பிடாம பசியிலே இருக்கணும்னு சொல்றாரு. அவனை கண்டுக்காத. யா, புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். ஒரு தடவை நான் இந்த இடத்த ஒரு டூர் மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவர் ஒரு காலத்துல இங்க பெர்ஃபார்ம் பண்ணவரு. அப்படியா? அப்படின்னா என்னால எப்படி தடுக்க ஓ முடியும்? கிரேட், தேங்க்யூ. ஹென்ரி. ஷியோர், போயிட்டு வாங்க. ஜூலி, தேங்க்யூ ஸோ மச். யா, வாங்க. அவர் உன்னோட அப்பாவா? இல்ல, என்னோட ஃப்ரெண்ட். நிஜமாவா? அவர் உங்க அப்பா மாதிரியே இருக்காரு. இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. இது என்னோட கோவில். நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. சரி, உள்ள வாங்க. எல்லாரும் மெதுவா பேசி தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆ. ஆனா செக்கோ மட்டும் எப்பவுமே கத்தி மட்டும் தான் பேசுவாரு. அவன் ஒரு பைத்தியம். ஆமா, நிறைய ஞாபகங்கள் இருக்கும் இல்லையா? அவனை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? உங்களை ஒரு இடத்துக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா. அப்புறம் அந்த இடத்துல தான் மதுபானத்தெல்லாம் மறைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இங்க ஒரு டனல் இருந்துச்சு, தெரியுமா? டனல். எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லணும்னா அந்த டனல் எங்க இருந்துச்சு? I know where it is. I'll show it to you. Really? You did some acting yourself, didn't you? I could tell. The Cherry Orchard. இது எதை பத்தினது? ஒரு பொண்ணு ரஷ்யால இருக்கிற கிராமத்துக்கு தன் ஃபேமிலியோட எஸ்டேட்டுக்கு போறா. அங்க போனதுக்கு அப்புறம் அவ செரி ஆர்ச்சர்டை விற்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. அவளோட இளம் வயசுக்கு அது ஒரு மேஜிக்கலான இடம். அது மட்டும் இல்லாம அது ஒரு பாதுகாப்பான இடம். அப்புறம் இந்த கதையில அவ தன்னுடைய கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை வளர்த்துக்கிறதுக்கு தன்னை உயிரோட வச்சுக்கிறதுக்கான ஒரு கதை. அப்புறம் சீக்கிரமா பாத்துட்டு வந்துருங்க. யாராவது தன்னோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தா என்னாலுக்கு பிடிக்காது. ஆமா, லோபக்கின் வேஷம் போடுறான். லோபக்கின். கண்டிப்பா. ஹலோ, வாங்க வாங்க. அப்புறம் எனக்கு என்னமோ அந்த சுரங்கம் இங்கதான் இருக்குன்னு தோணுது. ஓ,
ஆமா இங்க இங்கதான். இந்த இடத்துலயா? பிரமாதம். ஓ மேன், இந்த இடத்துல நிறைய விஸ்கி இருக்குல்ல. ஆண்களும் பெண்களும் நிரம்பி வழிஞ்ச ஒரு இடம். Yeah. அதெல்லாம் உண்மையிலேயே பழைய நினைவுகள் தான். 1931ல இந்த தியேட்டரை கட்டும்போது இதை மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Yeah. ஓஹோ, காலம் மாறிடுச்சு. ஆமா, எல்லாமே முடிவுக்கு வந்துதான் ஆகணும். அன்பார்ச்சுனேட்லி. சரி, உன்னோட கதை என்ன ஹென்றி? ஏன் கதையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எந்த ஜாபும் இல்லையா? அது நான் இப்பதான் ஜெயில இருந்து வெளியில வந்தேன். ஜெயிலா? அவ்வளவு மோசம் ஒன்றும் இல்ல. நிஜமாவா? ஜெயிலுனாவே மோசமானதுதான். எதுக்காக அங்க போன? யாரையாவது கொலை பண்ணிட்டியா? இல்ல, என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல. அப்படின்னா எப்படி தெரியுது? இந்த இடத்துல நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஜூலி, ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. யூ வெல்கம். தேங்க்யூ சார். It's my pleasure. தேங்க்யூ. அப்புறம் நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கா? மேக்ஸ் பிளேல எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. ஓ, ரெடியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க இருக்கீங்க சோம்பேறி பசங்களா? நீயும் தான் ஜூலா. சரி, Acting நாம முதல்ல கிளம்பலாம். இருந்து இந்த வேலையை ஆரம்பிங்க. பார்க்கட்டும். ரிஹர்சலுக்கு அப்புறம் உன்னோட பிளான் என்ன? எதுக்கு? உனக்கு சைனீஸ் பிடிக்குமா? யா. ஜில்லால்? யா, பரவாயில்ல. 8 o'clock? ஷியோர். வாங்க. சரி சரி. கிரேட். ஓகே. எல்லாரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஜெயிலுக்கு தூரமா இரு. ஜூலா பொசிஷன். சரி சரி, ஆரம்பிக்கலாமா? நான் ரெடியா தான் இருக்கேன். Good. ஸ்டேஜுக்கு என்ட்ரி கொடு. இப்ப என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுது ஹென்றி. பேங்க், அதோட வால்ட், தியேட்டர், சுரங்கம் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி துண்டு துண்டா டேபிள் மேல வச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நாம சேர்த்துட்டா மட்டும் போதும். ஒரே ஒரு விஷயம்தான், மண்ணு. சுரங்கத்திலிருந்து மணல் எங்க போகும்? வால்ட் என்னாச்சு? நான் இப்ப மண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன அழகா இருக்கா? உங்களுக்கு இங்க பரவாயில்லையா? பரவாயில்ல, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. OneTamilMV.cool. ஜூலி, சாரி, லேட் ஆயிடுச்சு. ரொம்ப கேவலமானவன். ஹாய் ஹென்றி. ஹாய். ரிஹர்சல் எப்படி போச்சு? நான் சிக்கன் சாப்பிட்றேன். நான் நல்லா இருக்கேன்னு தோணுது. நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு நல்லா இருக்கிறது மட்டும் பிடிக்காது. நான் எல்லார விட பெஸ்டா இருக்கணும்னு விரும்புறேன். அப்புறம் நான் பஃபலோல மட்டும் பெஸ்டா இருக்கணும்னு விரும்பல. அப்ப எங்க விரும்புற? சிரிக்காத. ஹாலிவுட். ஆனா எல்லாரும் அங்கதான் போக விரும்புவாங்கல்ல? ஆமா. பஃபலட்ட ஆட் மூலமா கண்டுபிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுமா, அப்படியெல்லாம் நடக்காது. ஏன்னா இந்த பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து மாயமாயிடுவேன். நான் இங்க இருந்து போக விரும்புறேன். லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடணும். பிளான் என்னமோ நல்லா தான் இருக்கு. அப்படியா? எனக்கு இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸே பிடிக்காது. எனக்கு பிடிக்கும்.
நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கும் வேணுமா? வேண்டாம். கமான், ஒரு சான்ஸ் எடுத்துக்கோ. வாழ்க்கைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அந்த அருவியில எத்தனை பிணங்கள் இருக்குன்னு தெரியாது. அங்கங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். தண்ணிக்குள்ளேயே இருக்கும்ல. நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த ஹென்றி? டோல் பூத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க? ரெயின்போ பிரிட்ஜ். நோ வே. ஆமா. ஒருவேளை அங்க இருந்திருந்தோம்னா கண்டிப்பா 100 தடவையாவது மீட் பண்ணிருப்போம். அது என்னோட ஃபேவரட் பிளேஸ். அப்போ நீயும் மத்த டோல் பூத் ஒர்க்கர்ஸ் மாதிரி ரப்பர் கிளவுஸ் எல்லாம் போட்டு இருந்திருப்பல? ஆமா. எதுக்கு சிரிக்கிற? சும்மாதான். அப்ப நீ வர்றவங்கள போறவங்கள எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்ப அங்கேயே நின்னுட்டு. வேடிக்கையா இருக்கா? யா, இஷ்டமாவும் இருக்கு. நீ எதுக்காக ஜெயிலுக்கு போன ஹென்றி? பஃப்லோ சேவிங்ஸ் பேங்கை கொள்ளடிக்க ட்ரை பண்ணேன். என்ன? நான் சாஃப்ட் பால் கேமுக்கு தான் போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே அங்க போகல. ஆனா இப்ப உண்மையிலேயே நான் கொள்ளடிக்க போறேன். என்ன? நாங்க உண்மையிலேயே கொள்ளடிக்க போறோம். நீ எதுக்காக ஜெயிலுக்கு போனியோ அதே தப்பு மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமா. அங்க ஒரு டனல் இருக்கு. என்ன டனல்? பேங்க்ல இருந்து தியேட்டருக்கு போற ஒரு டனல். ஏன் தியேட்டருக்கா? ஆமா. நீ நிஜமாவே ஃபன்னியா இருக்க ஹென்றி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்? சரி வா, போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் இங்க இருக்கேன்னா என்னால நம்பவே முடியல. என்னாலையும் நம்ப முடியல. நான் கிளாப்ஸ் தட்டி டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. என்னால நம்பவே முடியல. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். உண்மையா சொல்றேன், என் கண்ட்ரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மை கண்ட்ரி. ட்ரெயின் ஜன்னல்ல இருந்து பார்க்க முடியாம அழுதுகிட்டே இருந்தேன். பேஜ் நம்பர் 21. நீ லோப்கின்ல இருக்கிற லைன் படிக்கிறியா? கண்டிப்பா. நான் 5 மணி ட்ரெயின்ல கார்கோக்கு போகணும். இது என்ன தலைவலி? நான் இங்க இருந்து உன்னை பார்க்க விரும்புறேன், பேச விரும்புறேன். நீ எப்பவும் போல அழகா இருக்க. நெக்ஸ்ட் லைன் படி. நீ முன்னாடி விட அழகா இருக்க. பர்ஷியன் மாதிரி இருக்க. என்ன மயக்கிடுவ போல இருக்க. அப்புறம் அது நீ கொஞ்சம் ஃபீலோட சொல்றியா? அதாவது நீ என்கிட்ட சொல்ற மாதிரி. ஓகே. நீ இன்னும் அழகா இருக்க. அப்புறம் பார்க்க பர்ஷியன் மாதிரி இருக்க. நீ என்ன மயக்கிடுவ போல இருக்க. அசத்திட்ட. நல்லா படிச்சிருக்க. இன்னொரு வேலை செய். நீ அப்படி இப்படி நடந்துகிட்டே பேசி பார்க்கலாம். உன்னோட அண்ணன் லியானோடும் ஆண்டிவிச். லியோனேட். உன்னோட அண்ணன் லியானேட் நான் பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்லுவான். ஆமா, உண்மைதான். நீ ஒரு பேங்க் ராபரி. அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். ஆனா நான் அவனை கண்டுக்க மாட்டேன். நீ முன்னாடி மாதிரி என்ன நம்பணும்னு நான் விரும்புறேன். மறுபடியும் சொல்லு. நீ மறுபடியும் பழைய மாதிரி என்ன நம்பணும்னு விரும்புறேன். நீ மறுபடியும் முன்ன மாதிரி உன்னோட அழகான கண்களால என்ன பார்க்கணும்னு விரும்புறேன். இப்போ புக் இல்லாம சொல்லு.
நீ மறுபடியும் என்ன முன்ன மாதிரி உன்னோட அழகான கண்களால என்ன பார்க்கணும்னு விரும்புறேன். நீ என் கார் கீழே விழுந்தது சந்தோஷமா இருக்கு. Me too. Good morning. Good morning. ஹென்றே, குட் மார்னிங் மேக்ஸ். ஹே பாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுரங்கத்திலிருந்து மண்ணை ரூஃப் மேல எடுத்துட்டு போலாம். நீங்க குட் மார்னிங் மேக்ஸ். சாரி, நான் வந்து பரவாயில்ல, அவளுக்கு தெரியும். தெரியுமா? டனல்ல இருந்த ரூஃப் மேல மண்ணு கொண்டு போற விஷயம் எனக்கு தெரியாது. பயப்படாதீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ. நீ அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். நம்ம பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமா. ஹே ஹென்றி, இது ஒரு கிரைம். கிரைமை நாம எப்பவுமே சீக்கிரட்டா வச்சிருக்கணும். இட்ஸ் ஓகே மேக்ஸ். நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை சாப்பிட்றீங்களா? ஆம்லெட். ஓகே. அப்போ நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க மேக்ஸ்? நான் ஒரு கான்ஃபிடென்ட் மேன். அப்படின்னா கான் மேனா? இல்ல, எனக்கு அந்த வார்த்தையை பிடிக்காது. கான்ஃபிடென்ட்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இருக்கு. கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரு கிரீக் வேர்டு. அதை விவரிக்க வார்த்தையே இல்ல. அதோட அர்த்தம் என்னன்னா நம்பிக்கை. கிரீக்கா? நான் அது லாட்டின்னு நினைச்சேன். ஆமா ஆமா, லாட்டின் தான். அப்படின்னா இங்க எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்களா நடிச்சிட்டு இருக்கீங்க, மற்றவங்கள ஏமாத்திக்கிட்டே. ஆமா, ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு எப்பவுமே நான் மாட்டிக்கிறத விட அடுத்தவங்களை மாட்டி விடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஜெயில். நீங்க மாட்டிப்பீங்கன்ற பயம் இல்லையா? இல்ல, எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன் அப்படி? எனக்கு ஜெயில்னா பிடிக்கும். அப்போ உனக்கு ஹென்றி ஜெயில்னா பிடிக்குமா? இல்ல, எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு. அப்ப எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? பணத்துக்காகவா? கண்டிப்பா பணத்துக்காகவா தான் இருக்கும். அப்படின்னா நீ ஒரு கிரிமினல், பேராசை. ஆனா உங்க அண்ணன் என்ன பணத்தாசை பிடிச்சவன்ல சொல்லுவான். ஆனா நான் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன். நிஜமாவா? நீ மறுபடியும் முன்ன மாதிரி என்ன நம்பணும்னு நான் விரும்புறேன். so sweet. சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? செக்கா எழுதின டயலாக்ஸ். என்ன? ஓஹோ, அப்படியா? நாங்க நேத்து டயலாக் படிச்சோம். நீ அசத்திட்ட. சூப்பரா நடிக்கிற. நீ ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அப்படியா? நேத்து நைட் நீ டேட்டுக்கு போயிருக்கன்னு நினைச்சேன். டேட்டுக்கு தான் போனோம். அப்படின்னா டேட்ல செக் ஆஃப் டயலாக்ஸ் படிச்சுட்டு இருந்தியா? ஆமா. ஓகே, நான் தியேட்டருக்கு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு தியேட்டருக்கு லிஃப்ட் கொடுக்குறியா? எதுக்கு? அது நான் இப்ப அங்க வாலண்டியர். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த பிளேலையும் ஆக்ட் பண்ணல? இல்ல. ஆனா எனக்கு லிஃப்ட் கொடுக்குறியா?
நான் சொல்றத கேளு. எதுக்கு? உன்னால காலத்தை மாத்த முடியாது. நான் சொல்றத கேளு செல்லம். அழுது அழுது ஆஹா கடவுளே, பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன இப்ப நம்ம தோண்ட ஆரம்பிச்சிருக்கணும். நிஜமாவா? ஒருவேளை நாம அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்திருந்தா. ரிஹர்சல் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இப்ப கோபமா வருது. நம்மளால என்ன பண்ண முடியும் மேக்ஸ்? என்ன? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? லோஃபிகின் ரோல நீ நடிச்சா எப்படி இருக்கும்? என்ன? ஒருவேளை அந்த ரோல் நீ நடிச்சா நம்ம எப்ப வேணாலும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போகலாம். என்ன சொல்ற? ஏற்கனவே அந்த கேரக்டர் தான் ஒருத்தர் இருக்கானே. எமோஷனலா பண்ணும். ஆமா, ஒருவேளை அவன் இல்லனா, அப்படின்னா லோஃபிகின் ரோல் அங்க பண்றதுக்கு யாரும் இல்லனா, நானும் அதேதான் யோசிக்கிறேன். என்னால நடிக்க முடியாது, நான் ஒரு ஆக்டர் இல்ல. ஆமா, உன்னால பேங்க் எங்க கொள்ளையடிக்க முடியாது, இருந்தாலும் பண்றல. மேக்ஸ் கம் ஆன். இது பாரு, நீ நேச்சுரலா நடிக்கிறேன்னு அவ சொன்னால, அதுக்கு அப்படின்னா நீ பாட்டுக்கு போய் நடிக்க வேண்டியது தானே. நேச்சுரலா பண்றவங்களால நடிக்க முடியும், தெரிஞ்சு இல்ல அப்படி இல்ல. ஆமா, நீ தான் லோஃபிங்கா நடிக்கணும். ஒரு 2 தடவை நல்லா Okay. வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? இல்ல, இது மட்டும் தான் ஒரே வழி. அதுல ஒழுங்கா வாங்கி எனக்கு அப்படி தோணல மேக்ஸ். இது பாரு, பேங்க் கொள்ளையடிக்கணுமா வேண்டாமா? யா வேணும். அப்படின்னா நீ போய் நடிச்சாகணும். கேஸ் க்ளோஸ்ட். நான் தான் சொல்றேன், நீ ரசத்த போற. பைத்தியக்காரத்தனமா இருக்க. நீ கலக்க போற, பாத்துட்டே இரு. டைரக்ட் பிளேக்கு நடுவில் அவ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. நீ கால் அட்டன் பண்ணக்கூடாது. நான் ஒன்னும் போன் எடுக்கல. நான் யார்கிட்டயும் பேசலையே. அப்புறம் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நீங்க பேக் ஸ்டேஜ்ல எல்லாரும் எங்க போனீங்க? ஒருத்தரையும் காணோம். கூப்பிடுறல, இங்க வாங்க. செட்டுக்குள்ள யாரும் இருக்கறதல, எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கீங்க. என்ன ஆச்சு? நீ வேலைக்கு தகுதி இல்ல. மிஸ்டர் மில்லர் டிராக். வாய மூடு. என்னோட குயிட் பண்றான். என்ன? அவன் போயிட்டு இருக்கான். நம்ம வில்லி லோமனை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன்ல இருந்து வந்திருக்கான். அது ஒரு கேன் வாட்டர்ஸ்டோன் ப்ரொடக்ஷன். அது கேன் வாட்டர் ஸ்டோன் ப்ரொடக்ஷனா? திடீர்னு அதிர்ஷ்ட கதவு திறந்துடுச்சு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி கண்ணா. நீ அப்படியே இதை விட்டுட்டு போய்கிட்டே இருப்ப. ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஒரே ஓடு. ஓடி போய் அந்த கேன் வாட்டர் ஸ்டோன் ப்ரொடக்ஷன்ல சேர்ந்து நாசமா போய் தொலை போ. குட் பை டைரக்ட். ஐ அம் சாரி. நாம இன்னைக்கு மத்தியானமே ஆடிஷனை வைக்கலாம். சோ நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அது ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க கத்தும் போது எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. என்ன? நோ 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 நோ, ஐ அம் சாரி. நான் இப்ப யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கற நிலைமையில இல்ல. லிஃப்ட்ல ஒண்ணு வேண்டாம். நான் உன்னை சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு கேக்குறேன். அவன் நேச்சுரலா நடிக்கிறான்னு நீ தானே சொன்ன. ஸ்டான், நான் மறுபடியும் கால் பண்றேன். என்ன? ஹென்றி. ஹென்றி என்ன? அவன் தான் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா எதுக்கு? லோஃபோ கிங் ரோலுக்கு. அப்படின்னா ஹென்றி லோபோ கிங் ரோல நடிக்கணும்ன்றீங்களா? ஆமா. என்ன விளையாடுறீங்களா? அவர் ஒரு ஆக்டர் கிடையாது. அவன் ரொம்ப நேச்சுரலா நடிக்கிறான். அவன் லோஃபோ கிங் மாதிரியே நடிப்பான். நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவனோ ஒருத்தன் லோஃபோ கிங்கா வந்திருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது அவனுக்கு எதுவுமே கிடையாது. தன்னோட கடந்த காலத்தை பின்னாடி விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு அவன் பயப்பட மாட்டான். அதுவும் இல்லாம அவன் உன்னை லவ் பண்றான். மேடம் லெவன்ஸ்கிய. ரெவென்ஸ்கி. நான் என்ன சொன்னேன்? ரெவென்ஸ்கி. அப்படியா? அது ரெனால்ஸ்கி. சரி, ஏதோ ஒண்ணு, அதை விடு. ஒருவேளை உன்னால அவனை டைரக்டர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மேக்ஸ்? என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, உண்மை என்னன்னா உனக்கு லாஃபி கிங் வேணும். லாஃபி கிங்க்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வேணும். இத நீங்க தான் பண்ணீங்களா? அப்படிதானே? அடிச்சது போது, நிறுத்து. ஓகே ஓகே, கான்ஃபிடன்ஸ் மேன். இனி வெளியில போங்க. சரி, நான் கிளம்பிட்டேன். தேங்க்யூ.
எங்கேயும் நீ ட்ரைனிங் எடுத்ததில்ல, முன் அனுபவம் இல்ல, இருந்தாலும் இப்போ நீ நடிக்கணும்னு ஆசைப்படுற, சரியா? நான் டைலாக்ஸ் படிச்சுட்டேன், என்னால நல்லா பண்ண முடியும்னு தோணுது. ஓ, அப்படி என்ன உனக்கு தோணுது? நீ ஒரு சராசரி மனுஷன், அவ்வளவுதான். எதுவுமே இல்ல, நீ போய் உக்காரு போ. ஸ்டார்ட். உன்னோட அண்ணன் லியாண்டனும் ஆண்ட்ரிவேஜ். நான் ஒரு நீ எங்க இருந்து நடிக்க போற? உன்னால பேரை கூட சரியா சொல்ல தெரியல. ஆண்ட்ரியோவிச் சொல்ல. ஆண்ட்ரியோவிச். அப்பா பேர் வந்துருச்சு, அடுத்து பண்ணு. உன்னோட அண்ணன் லியாண்டனும் ஆண்ட்ரிவேஜ். நான் பேராசை பிடிச்சவன்னு சொல்லுவான். என்னது? பணத்தாசை பிடிச்சவனு என்ன சொல்லுவான்? நிஜமாவா? அது உண்மைதானா? இல்ல. நோ இல்ல. நோ அப்படின்னா அவளை கன்வின்ஸ் பண்ணு, போ ஆக்ட் பண்ணு, போ அவளை கன்வின்ஸ் பண்ணு எமோஷனலா. உன்னோட அண்ணன் லியாண்டோ ஆண்ட்ரிவேஜ் நான் பேராசக்காரன்னு சொல்லுவான், நான் பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்லுவான். அவர் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், ஆனா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். நானும் கண்டுக்க மாட்டேன். நீ மறுபடியும் முன்ன மாதிரி என்ன நம்பணும்னு ஆசைப்படுறேன். ஜூலா, எனக்கு காட்டு, என்னன்னு சொல்லு. எங்களுக்கு தெரியாது, உன்னால காட்ட முடியுமா? அந்த கடவுள் தான் சாட்சி. எங்க அப்பா உங்க அப்பாவுடைய வேலையாட்கள்ல ஒருத்தர். அதுக்கு முன்னாடி அவர் உங்க தாத்தா கிட்ட வேலை பார்த்தவர. இந்த டைலாக் அப்படியே இதயத்தை கசக்கி அப்படியே வெளில வரணும். இவ உன்னோட தேவதை, அவகிட்ட கெஞ்சு, அவகிட்ட மன்னிப்பு கேளு. ஏன்னா அவ உன்னோட வாழ்க்கையை அழிக்க போறா. அவகிட்ட மன்னிப்பு கேளு. எங்க அப்பா உங்க அப்பாவுடைய வேலைக்காரங்கள்ல ஒருத்தர். அதுக்கு முன்னாடி உங்க தாத்தா கிட்ட வேலை செஞ்சாரு. ஆனா நான் அது எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு எனக்கு நீ என்னென்னமோ செஞ்சிருக்க. ஐ லவ் யூ. ஒரு சிஸ்டர் மாதிரி. சிஸ்டரை விட அதிகமா. ஏய், நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ற? இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. இங்க பாரு. அற்புதம், அற்புதம் ஜூலா. வா வந்து என்ன கட்டிப்பிடி. கட்டிப்பிடிமா, கட்டிப்பிடி. ரெடி ரெடி. அப்படியே அதே மாதிரி பண்ணும். வாங்க, ரெடி. நான் உனக்கு ஐட்டம் மாதிரி இருக்கேனா இல்ல சீரியஸாவே ஏதாவது இருக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். அத பொறுத்துதான் இருக்கு. எதை பொறுத்து இருக்கு? ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா? நீ வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. அதாவது நீ உன்னுடைய வண்டியாலே நான் இடிச்சதுக்கு அப்புறமா? இது பணத்துக்காக இல்ல? இல்ல. அப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ற? நான் எப்பவுமே காலப்போக்குக்கு போக விட்டுருவேன். என்னால எதையும் மாத்த முடியாதுன்னு தோணும். நான் இப்போ மாறிக்கிட்டு இருக்கேன். பேங்க் கொள்ளையடிச்சா எல்லாமே மாறிடுமா? ஏற்கனவே மாறிடுச்சு. எல்லாரும் இங்க வாங்க. உங்களதான் எல்லாரும் இங்க வாங்க. எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஹென்ரி ஸ்மித்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஹென்ரி ஸ்மித் இன்னையில இருந்து லாஃப் ஹேண்ட் ரோல் பண்ண போறாரு. அவரை உற்சாகப்படுத்துங்க. என்ன பலமா கை தட்டுங்க. அது தேங்க்ஸ் தேங்க்ஸ்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நாம இன்னும் 5 மினிட்ஸ்ல ஆக்டரி நாம ஆரம்பத்துல இருந்து பண்ணலாம். ஓகேவா? எல்லாருமே சீக்கிரமா வந்துருங்க. கீழே ஹென்றி. ஓகே, இங்க மண்ணு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆமா, நமக்கு இன்னொருத்தரோட உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல இல்ல இல்ல, என்ன ஜோக் பண்றியா? நீ வித்து போயிட்ட துரோகி, நீ ஒரு துரோகி. உன்னால எப்படி இந்த அளவுக்கு ஒரு கேவலமான விளையாட்டை விளையாட முடியுது? நீ ஒரு துரோகி. எனக்கு என்னமோ அவன் தான் தோணுது. ஆமா, அவனே தான். இல்ல 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 இல்ல. என்ன சந்திக்க வந்ததுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல. எப்படி இருக்க ஜோ? உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் பிசினஸ் கேக்குற? ஆமா, எல்லாம் நாசமா போயிடுச்சு. நாங்க அந்த பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப எங்களோட கேரேஜ் ஃபுல்லா கொரியனோட குப்பை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. கிச்சன் வேர். ஒருத்தவர் நேர்மையா வேலை செஞ்சா என்ன நடக்கும்னு பாத்தியா? எனக்கு சாகனம் போல இருக்கு. எல்லாம் சரியாயிடும் ஜோ. நிஜமாவா? சரியாயிடுமா? டைப்பர்ஸ் எந்த அளவுக்கு காஸ்ட்லி தெரியுமா? ஒரு குழந்தைய காலேஜ் அனுப்ப எந்த அளவுக்கு செலவாகும் தெரியுமா? நீ உன் பொண்ணை காலேஜுக்கு அனுப்புறியா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா குழந்தைங்களுக்கு பொருட்கள் வேணும், விலை உயர்ந்த பொருட்கள் வேணும். அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். பாரு ஜோ, உன்னால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்படியா? எப்படி சொல்ற? உனக்கு ஒரு ஜாப் இருக்கு. நீ ஏமாத்தல. இது ரொம்ப சூடா இருக்கு. வாய் பயங்கரமா எரியுது. உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்னமோ சில கன்ஸை வாங்கிட்டு வந்து முன்கதவு வழியா போகணும்னு தோணுது. நோ கன்ஸ். அதனால யாராவது காயப்படலாம். அப்படின்னா போலி கண்ணு? இருந்தாலும் அது கண்ணு தானே. ஜோசப், நாம நேரடியா மேனேஜர்கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ போய் நேரடியா திருட போறதில்ல. அதுக்கு பதிலா நாம நேரடியா ராட்சசனோட கழுத்தை பிடிக்க போறோம். ஹென்றி, டெரிக் உன்னை ஸ்டேஜுக்கு வர சொல்றாரு. உடனே வா ஹென்றி. கடவுளே, நாம மாட்டிக்க போறோம். நீ போய் பாரு. அவர் வந்துட்டு இருக்காரு. வந்ததுக்கு நன்றி ஹென்றி. எங்களை காக்க வச்சதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இது போலாம். ஓகே, லாக்பின் இங்க ஆர்ச்சரி வாங்குறதுக்காக வந்திருக்கான். நாம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். Some people say you got to fight for a love that's true. Climb every mountain to see every trial and tribulation through. And I'm here to tell you, ooh, that's only half the lesson. Yeah. Now if you want a girl to come to you, you got to leave a little room
உங்களுக்கு என்ன தோணுது? வேணும்னா அவன் பையனை நான் கொண்டுட்டுமா? நீ உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிய? ஏய், நான் உங்களை ஏற்கனவே பேங்க்ல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்க தெருவில் பார்த்தேன். இப்போ நான் உங்களை மறுபடியும் பேங்க்கோட பின்புறத்தில் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க ஃப்ராங்க்? OneTamilMV.cool. இண்டிஜினஸ் கரன்சி ரிட்ரீவல் எக்ஸ்சேஞ்ச். மாசத்துல ஒரு தடவை கனடா முழுக்க இருக்கிற பார்ட்னர் பேங்க்ஸுக்கு ஒரு ட்ரக் ஃபுல்லாக பணம் வந்து சேரும். எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. நான் தோராயமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 8 to 12 மில்லியன் இருக்கும். வெறும் கொஞ்ச நேரத்துக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு எங்களோட பாட்டில் அவங்க வைப்பாங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் சில முட்டாளுங்க வந்து தேடிட்டு போவாங்க. என்னால் உங்களுக்கு டேட்டை சொல்ல முடியும். அப்புறம் நான் உங்க கூட இருந்து அலாரம் விஷயத்தில் உதவி பண்ண முடியும். ஹைபோதெட்டிக்கலி நான் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ எங்களை பத்தி என்ன நினைச்சியோ நாங்க அப்படித்தான் இருக்கோம். ஆனா கண்டிப்பா நீ அப்படி கிடையாது. ஆனா நீ ஏன் உன் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ற? எனக்குன்னு சில காரணங்கள் இருக்கு. இது ஏதோ செட்டப் மாதிரி இருக்கு. நான் இங்க விளையாடுறதுக்காக வரல கண்ணா. நான் சொன்ன மாதிரி எனக்குன்னு சில காரணங்கள் இருக்கு. சரி, உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்புறோம். சில வருஷங்களாவே என்னோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை. இன்சூரன்ஸ் பணத்தால் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ஸோ நான் பேங்க்குக்கு போனேன், ஆனால் அவங்களும் உதவி செய்யலை. நாங்கள் ஃப்ரான்ஸில் ரிட்டையர் ஆகிட்டு லியோரி வேலைக்கு போகலான்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் பில் கட்டுறதுக்காக வச்சுருந்த எல்லா சேவிங்ஸையும் செலவு பண்ணிட்டோம். எங்ககிட்ட இப்போ எதுவுமே மிஞ்சலை. அவள் இறந்து போயிட்டா. நாங்கள் 30 வருஷம் வேலை செஞ்சேன். ஐம் சாரி. நவம்பர் 23 ராத்திரி மிட்நைட்டில் பணத்தை கொண்டு வந்து திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் 2 வாரத்தில் ரிட்டையர் ஆகிடுவேன். அதனால் இதுதான், நீ உன்னோட டேபிளை ரெடி பண்ணிக்க. டின்னர் சூடாக இருக்கா மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இத பாரு, இத சொல்றதுக்கு நான் எதுக்காக வெக்கப்படணும்? எதுக்காக வெக்கப்படணும்? நான் அவரை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு எதுக்காக வெக்கப்படணும்? நான் அவரை காதலிக்கிறேன். என்னோட காதல் எப்படிப்பட்டதுன்னா, என் கழுத்தை சுத்தி இருக்கிற கல்லு மாதிரி. அப்புறம் அந்த கல்லை என் கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் என் கல்லை விரும்புறேன். அது இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் சொல்றத கேளு. அவன் உன்கிட்டயே திருடி இருக்கான். இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவன் ஒரு திருட்டு பையன். உன்னை தவிர மத்த எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு கிரிமினல். எல்லாரையும் யூஸ் பண்ணிப்பான். அப்போ உங்களுக்கு என்ன 26 வயசு தான் ஆகுதா? ஸ்டாப். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், போதும், நிறுத்துங்க. இல்ல இல்ல ஜூலா, நீ சொல்றது எனக்கு நல்லா கேக்குது. நீ சத்தமா பேசிதான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா என்னால உன்னை உணரவே முடியல. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா? இது ரொம்ப பர்சனலானது. நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? ஆஃப் கோர்ஸ். பொய் சொல்லாத. வாய மூடு டெரிக். அப்படின்னா அந்த எமோஷனலை காட்டு. அந்த காதலை எங்களுக்கு உணர்வு பூர்வமா காட்டு. அதை நாங்க உணரும்படி செய்யி. அந்த காதலால நீ வானத்துக்கு பறக்கணும், பூமியில் அப்படி பூ போல பூக்கணும். நீ நல்ல ஆக்டர் ஆகணும்னு விரும்பினா, நீ ஒரு நல்ல நடிகையா இருந்தா அந்த நடிப்பை எங்களுக்கு காட்டு. யாருக்காக நீ இங்க பயந்து நடிச்சுக்கிட்டு இருக்க? ஒருவேளை வயசாகி போச்சுன்னா உனக்கு யாரும் துணை இருக்க மாட்டாங்க. அனாதையா தான் சாகணும். ஜூலா, இப்பதான் சரியா பண்ற ஜூலா. ஓடு பஃபலாட்டோ, ஓடு. நீ அதுல தான் திறமசாலி. போங்க, எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. 5 நிமிஷம் பிரேக். என்ன
நீ நல்லா இருக்கியா? I hate him. நான் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். ஆனா நான் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு ஒருத்தரை லவ் பண்ணுமா கேவலமா இருக்கு. நான் வாழ்க்கை பூரா இதுதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன? நான் ஒரு கல் நெஞ்சக்காரின்னு. இல்ல, நீ அப்படி கிடையாது. ரொம்ப கடுமையானவ. Arctic cold. இதேதான் எனக்கு இடம் கிடைச்சிருச்சு. சவுத் பீச், புளோரிடா. அருமையான இடம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பீச், மரங்க, வேண்டிய அளவுக்கு வெயில், மணல் பறக்கும் பீச்சுங்க, அப்புறம் அங்க திராட்சை பழங்க ஓ மண்ட சைஸ்ல அங்க கிடைக்கும். இனி இதுதான் வாழ்க்கை. சந்தோஷமா வாழலாம். என்ன? கேட்க நல்லா தான் இருக்கு. ஆமா, அதுதான் வாழ்க்கை. இப்ப யாரு வந்திருக்காங்க? பார்த்துட்டு வரேன். திராட்சைங்க ஹென்றி, திராட்சைங்க. பெரிய பெரிய திராட்சைங்க. யாரது? நான் தான், ஜோ. சாரி ஹென்றி. அதே பேங்க். சூப்பர் ஹென்றி. அப்படி போடு. நீ செமையா கலக்கிற தெரியுமா? எப்படி இருக்கு ஜோ? ஹலோ. ஹலோ. இவன் யாரு? உங்களோட புது பார்ட்னர். இவன் யாருன்னு கேட்ட. எனக்கு மொத்த கதையும் தெரியும். உங்களை வால்ட் வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தங்க வேணும்னு ஜோ என்கிட்ட சொன்னா. அப்புறம் நான் எதையும் தோண்ட மாட்டேன். சாரி மேக்ஸ். இவன் யாருன்னு சொல்றீங்களா? ஒன்னும் நான் பிளான்ல இருக்கேன், இல்ல நீங்க வெளியே இருக்கீங்க. ஹென்றி, நீ எனக்காக போய் ஒரு பீர் எடுத்துட்டு வா. நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். இந்த முட்டா பையருக்கான அவன் என்ன உளறிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியல. அளவுக்கு அதிகமா கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்கான். வாய்க்கு வந்தபடி வளர்றான். முட்டா பைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப நீ கொஞ்சம் ப்ளீஸ் அந்த சேர்ல இருந்து எழுந்திருக்கிறியா? நானும் ஹென்ரியும் பழைய ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல்ல நாங்க ஒன்னா படிச்சோம். அப்படிதானே ஹென்றி? ஆமா, எனக்கு ஒன்று தெரியும். அதனால நீ ரிலாக்ஸ் ஆயிரு கேள்ட்ட பயலே. வேண்டாம் மேக்ஸ், விடுங்க. எனக்கு அவனை நல்லா தெரியும். என்ன விட. எனக்கு அவனை விடுன்னு சொல்றல. நீ அவன் வாய மூடி நல்ல வேலை பண்ண ஹென்றி. ஒருத்தனுக்குள்ள ஒரு விஷயத்த நான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கானா, அது அவனோட விசுவாசம். உனக்கு என்ன வேணும் ஹெடி? அமெரிக்கன் ட்ரீம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் செக்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு டெப் சொல்லுவா. ஏன்னா அது குழந்தைங்க தெரிஞ்சு போயிடுமாமா. நீ கொஞ்சம் வாய மூடுறியா ஜோ? கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். தயவு செஞ்சு உன் வீட்டுக்கு போயிடு. அப்ப ஹென்றி, பீர் என்னாச்சு? அடச்ச. ஓப்பனிங் நைட். ஏய், என்னாச்சு? ஓப்பனிங் நைட் இருந்தா என்ன? ரொம்ப சீக்கிரத்தில் இருக்க. சரியா சொன்ன. சீக்கிரம் தோண்டி ஆகணும். வா. நான் அவளை விட்டுட்டு போயாகணும். அப்கோர்ஸ் நீ அவளை விட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ பேங்கை கொள்ளையடிக்க போற. மேக்ஸ், நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய், வெயிட் பண்றதுக்கு இது என்ன பஸ்ஸா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் வரும். அவன் வேற ரிட்டையர் ஆக போறான். தெரியாம கேட்கிற உனக்கு என்ன பிரச்சனை? கமான், வா.
என்னாச்சு? என்னால முடியாது. உன்னால என்ன பண்ண முடியாது? என்னால அவளை விட முடியாது மேக்ஸ். யார விட முடியாது? என்ன பண்ணணும்? என்னால இதை பண்ண முடியாது. இது பாரு ஹென்றி, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீ தான் என்ன வலுக்கட்டாயமா ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்த. அப்ப நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணியே தீர்வேன். இத பாரு, நான் வாழ்க்கை முழுக்க வெறும் பைத்தியக்காரன மாதிரி வெட்டி பேச்சு தான் பேசிட்டு இருந்தேன். அப்படி பேசி பேசியே நான் கோழி ஆயிட்டேன். ஆனா இப்ப நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி தான் நடக்க போகுது ஹென்றி. நாம சுரங்கத்தை தோண்ட போறோம். அந்த பேங்கை கொள்ளையடிக்க போறோம். அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு கார்ல போட்டுட்டு இங்கிருந்து எங்கேயாவது தூரமா ஒரு இடத்துக்கு போக போறோம். நான் சொல்றது உனக்கு புரியுதா ஹென்றி? புரிஞ்சிருச்சு. புரியுது. சரி. ஹென்றி ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வரியா? ஹென்றி ஸ்டேஜுக்கு வா. லாஃப் கேம் ஸ்டேஜுக்கு வா. இதோ வந்துட்டேன். வாழ்க்கைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதனால உடனே வாங்கிடுங்க பஃபலாட்டோ. எனக்கு இந்த ஆடே பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்க. எதுக்கு? அதுல நீ இருக்கல. எனக்கு பசிக்குது, வா போலாம். நாங்க ஓப்பனிங் நைட் அன்னைக்கே பண்ணி ஆகணும். என்ன? அந்த நேரத்துல தான் நாங்க வால்ட் கிட்ட போய் ஆகணும். அப்படின்னா அந்த 2 நாள்ல? ஆமா. அப்படின்னா நீ போயிட்டு இருக்கியா? ஆமா. வாவ் வாவ். அடச்சே, நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன் ஹென்றி. ஒருவேளை நம்மளால சந்திக்க முடிஞ்சா? என்ன? நான் கலிபோர்னியா பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம கலிபோர்னியால சந்திக்கலாம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா. உனக்கு தெரியுமா, நீ உண்மையிலேயே நல்ல திருட ஹென்றி. அதாவது என்ன என்ன கலிபோர்னியாவா? நான் எதுக்காக உன் கூட எங்கெங்கயோ வரணும்? உன்னால ஒரு ஸ்ட்ரீட் கூட கிராஸ் பண்ண முடியாது. நீ என்னோட பிளேயர் ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னோட திருட்டு பிளான்காக என்ன யூஸ் பண்ணிட்ட. இப்ப நான் போலீஸை கூப்பிட இல்ல நீயே போயிடு. இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ஹென்றி, என்ன பேசிட்டு இருக்க? நீ ஒரு பேங்க் ராபர் ஹென்றி, நீ ஒரு பேங்க் ராபர். அதாவது உனக்கு நீ போகணும்ன்ற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும். எக்ஸாக்ட்லி நீ இத தான விரும்புன. விடு. என்ன நம்ம சேர்ந்தே போகலாம். தயவு செஞ்சு என்ன விட்டு, என்ன தொடாத. Oh God. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம கொஞ்ச நாள் தான் ஒன்னா இருந்தோம். அப்படிதானே? இருந்தா என்ன? அது சின்ன விஷயம் இல்ல. இல்ல இல்ல, அது ரொம்ப சின்ன விஷயம்தான். இது வேலை செய்யாதுன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும்ல. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். போய் பேங்க கொள்ளாடி போ. நீ நல்லவன் ஹென்றி. ஆமா, கண்டிப்பா.
பிளேயர்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம திறமை என்ன, நம்ம எதிர்காலம் என்னங்கிறத எடுத்து காட்ட போற நேரம் இது. நம்ம கொடுக்க போற அந்த தகவல் நம்ம கிட்ட இருக்கிற கற்பனையை விட ரொம்ப பெருசா அழகா அவங்களுக்கு தெரியணும். வாவ் வாவ், நீ ரொம்ப அருமையா சொன்ன. வேண்டாம் வேண்டாம், போதும், நிறுத்துங்க, போதும், நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, வெளியில போய் எரிச்சிட்டு வாங்கன்னு. இன்னைக்கு பட்டைய கலப்ப போறோம், இது நம்மளோட நாள். ஆமா. ஆரம்பிக்கலாம். நல்ல வேலை ட்ரெயின் வந்துருச்சு. டைம் என்ன ஆகுது? 2 ஆக போகுது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எப்படி இருக்க ஃப்ராங்க்? நல்லா இருக்க பாணி. ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட நர்சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. என்னுடைய அழகான நர்சரி. ஓ டியர், ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. நர்சரி. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இங்கதான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டா வருது, அதை பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கேன். என்னைக்காவது இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னு நினைச்சு பார்த்திருக்கியா ஃப்ராங்க்? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா உனக்கு இதை விட இன்னும் அதிகமா பணம் தேவைப்படும். அதை இங்க வச்சிட. ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கு. என்னால இது முடியும். இந்த பணத்தை 4 மடங்கா பெருக்க முடியும். பர்ஃபெக்ட். தோக்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓ, என்னுடைய குழந்தை பருவம், அப்பாவியான குழந்தை பருவம். நான் இந்த நர்சரியில இங்கதான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். நான் இந்த இடத்துல தான் உட்காந்து கார்டனை பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் என்னுடைய விடியல் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ, என்னுடைய செரி ஆர்ச்சர்ட். அதோ அவ்வளவுதான் ஃப்ராங்க். உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட். ஓ, தேங்க் யூ गाइस. உனக்காக பிரான்ஸ்ல இருந்து ஏதாவது கொண்டு வரணும்னு தோணுச்சு. எங்க இருக்கான் அந்த கிழட்டு பையன்? எங்க இருக்கான்? இந்த இடம் நாறுது. போய் பட்டை கலப்பு. ஏற்கனவே பிளே ஆரம்பிச்சிருச்சு மேக்ஸ். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். குட் பை. குட் பை கான்ஃபிடன்ஸ் மேன். போ. நீ வந்ததுக்கு சந்தோஷமா இருக்க கேளவா? வா, எப்படிட்டு வேலையை பாரு. என்ன இப்ப என்னாச்சு? இல்ல 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 மறுபடியுமா? அட கடவுளே, சாரியா சொல்ற. நீ ஒரு பயந்தாங்கோலின்னு உனக்கு தெரியுமா ஜோ? நீ ஒரு பெரிய பயந்தாங்கோலி. தார் மேல கால வைக்காத. இப்ப நாம என்ன பண்றது? நாம என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தினமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த செரி ஆர்ச்சர்டை வாடகை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல ஒரு வில்லா கட்டணும்.
இப்பவே உடனே கூடிய சீக்கிரமே ஏலத்துக்கு விட போறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்குல்ல? என்னோட உலகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அப்படி போடு. செர்ரி ஆர்ச்சர்ட் வித்து போயிடுச்சா? ஆமா, யார் வாங்குனாங்க? நான் தான் வாங்கினேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன காயப்படுத்தாதீங்க. எனக்கு மயக்கம் வருது, என்னால பேச முடியல. நாங்க ஏலத்துக்கு போய் சேர்ந்தப்போ டேரிகானோ ஏற்கனவே அங்கே இருந்தா. அவன் 30, நான் 40, நான் 45, அவன் 55. தெரியுமா, அவன் 5 ஏத்துனப்போ நான் 10 ஏத்துனேன். ஆனா எனக்கு ரொம்ப நேரம் ஆகல. அப்புறம் சுத்தியால அடிச்சாங்க. சரி, ஆர்ச்சர்ட் எனக்கு சொந்தமாயிடுச்சு. எனக்கு சொந்தமாயிடுச்சு. உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால சரி, ஆர்ச்சர்ட் எனக்கு சொந்தமாயிடுச்சு. நான் போதையில இருக்கேன்னு சொல்லு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லு. நான் கனவு காண்றேன்னு சொல்லு. அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். நீ என்ன சொல்ல வர? இது ஒரு கன் மேக்ஸ். ஜோ, நீ பணத்தை எடுத்துட்டு போய் கார்ல வை இப்பவே. ஜோ, நகராத. வேண்டா, நீ என்கிட்ட விளையாடாத கலவா. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன ஷூட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லு. பாரு, நீ ஏய், கொஞ்சம் நீ விலகி- சும்மா கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கேடி? வெல்கம் டு த பார்ட்டி ஹென்றி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க எடி? இது பண விஷயம் ஹென்றி, பணம். விடியடி, நமக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சுல. நாம வாய போயிடலாம், மூடு ஜோ. வா. நீ முதல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு கார் கிட்ட போ. உடனே போ, கிளம்பு, நகரு. உனக்கு ஹாப்பி எண்டிங் கிடைக்காது நண்பா. ஏய், துரோகி. மேக்ஸ், பொசிஷன் ஆக்ட் 4, எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. ஆக்ட் 4ஓட பொசிஷனுக்கு வாங்க. எல்லாம் கரெக்டா தானா இருக்கு? நான் ஸ்டேஜுக்கு போய் ஆகணும். யார்கிட்ட வேலையை காட்டுற? குட் பை சொல்றதுக்கு வேலைக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு முட்டாள். லேபானி, உன் பர்சுல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்ட. அது தப்பு. அப்படி எல்லாம் பண்ண என்னால கூடாது. முடியல. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னால முடியலன்னு. போறதுக்கு முன்னாடி குட் பை சொல்ற விதமா ஒரு சேஸ் சொல்லு. கிழவன், நான் சொல்றேன். கிழவன் கூப்பிட்டு இருந்தால.
வண்டியை நிறுத்து ஜோ, வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்த முடியாது ஹென்றி. நாம இப்போ தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். நான் தான் வண்டியை நிறுத்த சொல்றேன்ல ஜோ. வண்டியை நிறுத்து ஜோ, வண்டியை நிறுத்து ஜோ, வண்டியை நிறுத்து. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கானா? புரியலையே. திராட்சை பழங்கள்லாம் உன் மண்ட அளவுக்கு பெருசா இருக்கும் மேக்ஸ். வேண்டிய அளவுக்கு வெயில் இருக்கும். ஓகே, காத்துட்டு இருப்பேன். சரி, கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். சரி, பாய். இங்க என்னதான் நடக்குது? அவனை மறந்துடு. நாம இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். வண்டி எடு, கொஞ்சம் மெதுவாவே ஓட்டு. எங்க அம்மாக்கு இந்த ரூம்ல நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி தங்கச்சி அம்மா வந்துட்டு இருக்கேன். நில்லு, நீ பாட்டு. என்னால வராம இருக்க முடியல. என்னால ட்ரெயின்ல உட்கார முடியல. எந்த நிமிஷத்துல நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஏறணும் என் மனசு துண்டு துண்டாயிடுச்சு. நான் மறுபடியும் உன்னை சந்திக்க மாட்டேன்னு தெரியும். என்ன அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னால வராம இருக்க முடியல. கம் ஆன் ஹென்றி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி சொன்னா மட்டும்தான் நீ கேப்ப. அப்படின்னா நீ அந்த ட்ரெயின்ல ஏறி இருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்ட. என் மனசுல இருக்கிறத சொல்லாம நான் ட்ரெயின்ல ஏறினாதான் பெரிய தப்பு பண்ண மாதிரி. நான் தேவையில்லாம என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. ஏன்னா உனக்கு பணம் மட்டும்தான் வேணும். இத பணத்துக்காக தான் பண்ணேன்னு நினைக்கிறியா? ஆமா, நான் பணத்துக்காக பண்ணலன்னு உனக்கே தெரியும். தங்கச்சி, இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. உனக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா? வெளில போ. சரியான நேரத்துக்கு நீ உன்னோட ட்ரெயினை பிடிக்கணும்ல. நீ வெளியில போ. போயிடு. பரவாயில்ல விடுங்க. இத பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அந்த பேரஸ பிடிச்ச ஜென்டில்மேன் எங்களை ஏமாத்தி எங்களுடைய ஆர்ச்சர்ட எடுத்துட்டு போயிட்டான். அவன் எங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். சில தடவை நீ உருவாக்குனதையே நீ அழிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. முடியாது. நாம வாழணும்னா நம்ம கடந்த காலத்தை விட்டுடணும். நீ ஒன்னும் கடவுள் இல்ல. நீ பண்றது எல்லாமே எனக்கு தெரியுது. நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. உனக்காக திரும்பி வந்திருக்கேன். என்னால முடியல ஹென்றி. இனி போது, நிறுத்து. போயிடு. என்ன மாஸ்கோல வந்து பாரு. ஸ்டேஜை விட்டுட்டு போக போறியா இல்லையா? எதுக்காக நீ ஓடுற? எதை பார்த்து நீ பயப்படுற? நான் ஒன்னும் பயப்படல. ஆமா, நீ பயப்படுற. எதுக்குன்னு நீயே சொல்லு ஹென்றி. நீ பயப்படுற. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். என்ன மாஸ்கோல வந்து பாரு. மாஸ்கோவுக்கு வந்து என்ன நீ சந்திப்பேன்னு சொல்ல. அவன் கூட போயிடு. அவனை மாஸ்கோல போய் பாரு. ஹென்றி, ரத்தம் ஒழுகுது. நீ வந்து பாரு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்ணு. யா, ஓகே. seconds. ஜூலா, எஸ் சொல்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹென்றி?
until their hands are black and blue. I'm not answering for no one until my man and I are through. When we're making love, you know the world ain't got nothing, oh, nothing to do. 'Cause when we're making love, I won't answer to nobody but you. Oh, nobody but you, baby. I ain't gonna answer to nobody, no, no. They can call me on the phone, but no matter how many times that phone rings, I'm not picking up for no one until that fat lady sings. When we're making love, now you know the world ain't got nothing, oh, nothing to do. When we're making love, I won't answer to nobody but you. Oh, yeah. Listen now, people they ask a lot of me, always want more than they got of me. Yeah, let them say I'm hard to find. I'll do what I got to do and bring it home to you. It's your love.